உங்களை அசிங்கப்படுத்தவோ இல்ல அவமானப்படுத்தவோ நான் இங்க வரல. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். என்னடா நாம இவளுக்கு துரோகம் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அதானே? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா தான் இருந்திருக்கேன். ஆனா நீங்க தான் சமயம் பார்த்து என் முதுகுல குத்திட்டீங்க. கௌதம் ஜெயில இருக்காரு, உங்களுக்கு சப்போர்ட் யாரும் இல்லன்னு தெரிஞ்சு எல்லாருமா சேர்ந்து உங்களை அந்த வீட்டை விட்டு அனுப்புனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வீட்ல எல்லாரும் தூங்குனதும் நான் உங்களை தேடி வந்தேன். இப்படி ஒரு நிலைமையில உங்களை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்குள்ள நடந்த எதையுமே மனசுல வச்சுக்காம ப்ளீஸ் நீங்க என் கூட வாங்க. கௌதம் வர வரைக்கும் நீங்க ஏன் வீட்ல இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல நமிகா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்க பாருங்க, இப்படி வரட்டு கௌரவம் பார்த்து இங்க இருந்து நீங்க கஷ்டப்படாதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் மைண்ட சேஞ்ச் பண்ண பாருங்க. நடந்த ஒவ்வொன்னும் என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சு. எப்படி என்னால அதை நினைக்காம இருக்க முடியும்? கண்டிப்பா எல்லாம் மாறும் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா அம்மா இந்நேரம் தூங்கி இருப்பாங்க, அதனாலதான் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணல. காலையில நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து என் அப்பா அம்மா உங்களை நல்லா பாத்துப்பாங்க. சோ மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். நீ கஷ்டத்துல இருக்கும்போது நான் உனக்கு எந்த உதவியும் செய்யல. ஆனா நீ என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறியே, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அத்தை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு நன்றி கடனா ஒண்ணு பண்ணணும். எனக்கு விஜய் மேல பெருசா லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எப்ப அந்த பிரபா எனக்கு போட்டியா வந்தாலும் அப்பவே அது என் ஈகோவை தூண்டி விட்டுடுச்சு. இன்னும் நான் அந்த வீட்ல இருக்கேன். விஜய் மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ணா போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உனக்காக நிச்சயமா பண்றேன். சரி டைம் ஆயிடுச்சு, நீங்க படுத்து தூங்குங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நான் உனக்கு பண்ண எல்லாத்துக்கும் சாரி. பரவாயில்ல அத்தை, எதுக்கு இப்ப சாரி எல்லாம் சொல்றீங்க? நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். சரி சரி.